வணக்கம் அன்பர்களே. சென்ற பதிவில் கோதூளி முகூர்த்தத்தை பற்றி பேசியிருந்தேன். இன்று இந்த பதிவில் ஆருட லக்னம் என்றால் என்ன, அதன் சிறப்பு என்ன, அதை வைத்து ஒரு ஜாதகர விஷயத்தில் எதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். அன்பர்களே, எல்லாரும் ஜன லக்னம் என்ன, அம்ச லக்னம் என்னன்னு பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பாவ ரீதியாக வர்றது ஜோசியத்தில் அடிப்படை. ஆனால் கற்றது கையளவு கல்லாது கடலளவுன்னு சொல்லுவாங்க. அது எந்த விஷயத்துக்கு பொருந்தோ இல்லையோ ஜோசிய விஷயத்துக்கு பொருந்தும். ஏன்னா ஜோதிட விஷயத்தில் கற்க இன்னும் கற்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ இருக்குது. அந்த வகையில் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்த மகான்கள் ஆருட லக்னம்ங்கிற ஒரு சூத்திரத்தையும் வகுத்திருக்காங்க. ஆருடம் அதீத பலன். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட குணம் உள்ளவர், என்ன மாதிரி செயல்பட வேண்டியவர், என்ன மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இவர் இந்த பூமியில் என்ன அனுபவிக்க பிறந்திருக்காரு, எப்படி வாழ்வார்னு எடுத்தெடுப்பிலே சொல்லக்கூடியதான் ஆருடம். ஆருடங்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்கிறது. சரி, இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜனன லக்னம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா விதி. பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஆன்மா செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு அவருக்கு அமையக்கூடிய முகத்தோற்றம், குணாதிசயங்கள், செயல்பாடு, அறிவு, ஞானம், புத்தி, செயல்பாடு, மொத்தத்தில் அந்த ஜாதகர் யார், என்ன அவர், எப்பேற்பட்டவரும் மொத்த தொகுப்பே இந்த லக்னத்தில் தான் அடங்கியிருக்கும். லக்னம் தான் ஒரு மையப்புள்ளி, உயிர். ஒரு மரத்திற்கு எப்படி வேரோ, ஒரு நாட்டிற்கு அரசன் எவ்வளோ முக்கியமோ, ஒரு கட்டிடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ, அதுபோல் ஒரு ஜோதிட சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த லக்னங்கிறது மிக மிக முக்கியம். இந்த லக்னம் தான் இவர் யாருன்னு சொல்கிறதே. இன்னும் சொல்லப்போனால் இந்த 12 கட்டத்தில் இந்த லக்னத்துக்கு துணையாக இருக்கிறது தான் மீதி எல்லாம். நார்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் இவரோட அப்பா, இவரோட அம்மா, இவரோட மனைவி, இவருடைய பிள்ளைகள், இவருடைய மாமே, இவருடைய தொழில்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தரை மையப்படுத்தி தான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அதுபோல் ஜோதிடத்தை பொறுத்த இந்த லக்னங்கிறது தான் மையம். இந்த லக்னங்கிறது பூர்வ ஜென்மத்தை செய்த நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி வகுக்கப்படுது. சரிங்க, இப்போ ஏதோ செஞ்சிட்டோம், பூமியில் பிறந்துட்டோம். இப்போ இவருடைய அறிவை கொண்டு, திறமையை கொண்டு, புத்தியை கொண்டு அதை வென்று வெற்றி கொடி நாட்டுவாரா, இல்லை விதியே கதின்னு சொல்லிட்டு வெந்த திம்பேன் விதி வந்தால் சாவேன்னு போவாரா? சுருக்கமாக சொல்லப்போனால் விதியை கொண்டு, அதாவது மதியால் விதியை வெல்வாரா அல்லது வெல்ல முடியுமா முடியாதா, இவர் எப்படி வாழ்வார், இதுக்கு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? இதுதான் ஆருட லக்னம். ஆருட லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஜனன லக்னம் கண்டுபிடிச்சிடணும். ஜனன லக்னம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஜனன லக்னத்துக்கு அதிபதி இருப்பார் பாருங்க. அந்த அதிபதி லக்னத்திலேருந்து எத்தனை வீடு தள்ளி போயிருக்காரோ மீண்டும் அந்த இடத்துலேருந்து அத்தனை வீடு தள்ளி போகணும். இதுதான் சூத்திரம். உதாரணம், ஒரு 3 உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். உதாரணம் 1, ஒரு ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்திருக்கார் வச்சுக்குவோம். இந்த மேச லக்னத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் கடக வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். கடக வீட்டில் எத்தனை வீடு? மேசத்திலிருந்து 4வது வீடு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், 4வது வீட்டில் இருக்கார். இப்போ ஆருட லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மீண்டும் 4 வீடு தள்ளி போகணும். கடகம், சிம்மம், கன்னி, துலாம். இப்போ உதாரணப்படி மேச லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி கடகத்தில் இருந்தால் 4 வீடு தள்ளி போயிருந்தால் மீண்டும் 4 வீடு தள்ளி வரணும். இதுதான் ஆருட லக்னம். இது ஒரு உதாரணம். 2வது உதாரணம், ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கார். கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யார்? புதன். புதன் கும்ப வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ கன்னி முதல் கும்பங்கிறது எத்தனாவது வீடு? 6வது வீடு. அப்போ இந்த கும்பத்துலேருந்து மீண்டும் 6 வீடு போகணும். கும்பத்துலேருந்து 6 வீடு எப்படி எங்கே வரும்? கடகத்தில் வரும். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்போ கன்னி லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் கும்பத்தில் இருந்தால் அவருடைய ஆருட லக்னம் கடகமாகும். இதுதான் உதாரணம் 2. இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். ஏன்னா உதாரணம் சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியுது. சில பேர் என்னங்க இதெல்லாம் விரிவாக பேசிகிட்டு இருக்காரு, சொன்ன விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க.
எல்லாருக்கும் அறிவு ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு கற்பூர புத்தி இருக்கும், பற்ற வச்சுன்னு பிடிச்சிக்குவாங்க. சில பேர்த்துக்கு கறிக்கொட்டை புத்தி, நெருப்பை வச்சு கொஞ்சம் ஊதுனா பிடிக்கும். சில பேர்த்துக்கு வாழை மட்டை, அது நெருப்பை வச்சு ஊதுனாலும் பிடிக்காது. அதை புழிஞ்சு கசக்கி காய போட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சா தான் பிடிக்கும். அது மாதிரி இருக்குது. அதனால் இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மூணாவது ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார் வச்சுப்போம். தனுசு லக்னத்தில் பிறந்து அவரோட குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். அப்போ எத்தனை வீடு? தனுசுலேருந்து 9 வீடு. அப்போ சிம்மம் முதல் மீண்டும் 9 வீடு சென்றால் அது மேசம் வரும். அப்போ உதாரணம் 3 படி ஒரு ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி குரு சிம்மத்தில் இருந்தால் அவருடைய ஆருட லக்னம் மேசமாகும். இதான் சூத்திரம். 3 சூத்திரம் போதுன்னு நினைக்கிறேன். 3 உதாரணம் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் எது, ஆருட லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பலனை பார்க்கணும். இந்த ஆருட லக்னாதிபதி இருக்கார் பாருங்க, ஆருட லக்னாதிபதி சுபர் வீட்டில் அமர்ந்தால், சுபர் வீடுங்கிறது இயற்கை சுபர், புதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர்ந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவாலும் புத்தியாலையும் திறமையாலையும் உடல் உழைப்பு குறைவாகவும் அதே சமயத்தில் அறிவு சார்ந்த தொழில்கள் செய்து வாழ்க்கையில் மிக பிரகாச நிலைக்கு உயர்ந்துருவார். அதே பாபர் வீட்டில் இருந்தால் கடுமையாக உழைத்தான் முன்னேற முடியும். அந்த ஆருட லக்னாதிபதி நீசம் பெற்றுவிட்டால் அல்லது அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் பகைகளுடன் சேர்ந்து கெட்டிருந்தாலும் தன் பாவத்திற்கு 6, 8, 12 மறைந்து கெட்டு போயிருந்தாலும் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சாலும் ஒன்றும் இல்லைங்கிறாங்களே, அது மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனால் இருக்காது. எல்லா திறமை அறிவு ஞானம் புத்திலாம் இருக்கும், வெளிப்படுத்த முடியாது. காரணம் குடுப்பு நல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இதில் என்னென்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தாலும் லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆருட லக்னமும் ஜனன லக்னமும் ஒன்றாவே வரும். இவங்க தான் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். இவங்களோட எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கும். இவங்க பிறர் சார்ந்து வாழ மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை வகுத்துக்குவாங்க. என் வழி தனி வழிங்கிற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பாதை வகுத்துக்குவாங்க. அந்த பாதையில் மிக சரியாகவும் போவாங்க. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்காங்க, மற்றவங்க தான் இவங்களை தேடி வருவாங்க. அவங்க என்ன தொழில் வேணால் செய்யட்டும், அந்த தொழிலில் அவங்க நிபுணத்துவமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும், அவங்களால மட்டும்தான் முடியும், அவங்க மட்டும்தான் அதுக்கு லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துடும். அவ்வளோ ஒரு திறமை வந்துடும் இயற்கையாகவே. அதனால தான் இந்த அம்சம் உள்ளவங்க ராஜயோகத்தில் மிக சிறந்த ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ராஜயோகம்னா ஏதோ நாட்டு ஆழ்வார் ராஜா போல வாழ்வார் நினைக்க வேண்டாம். அவர் இருக்க இடத்துல யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்த்து வாழாமல் சுய உழைப்பால் சுய திறமையால் வாழ்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷனாகவும் திகழ்வதோடு தன்னால் முடிந்த உதவிகளும் செய்வதோடு நிறைவாக வாழ்கிறாராவே ராஜயோக வாழ்க்கை தானே. இது மாதிரி வாழ்வு அமையும். இப்போ லக்னத்திலிருந்து 2வது வீட்டில் ஆருட லக்னம் விழுந்தால் அவர்கள் பணம் சேர்க்கும் விஷயத்தில் மிக திறமைசாலியாக இருப்பார்கள். அதே மாதிரி நிறைய பேச்சு திறமை இருக்கும். பேச்சுன்னு கிடையாது, பாடல் பாடுவது, இசை வாசிப்பது, வாயால் வாசிக்கக்கூடிய கருவிகளை வச்சு இசை வாசிப்பது, அவங்களுக்கு வாக்கு பழிக்கும், ஜோதிடம் சொல்வது, அருள்வாக்கு சொல்வது, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது, போதனை செய்வது, வாதியார் போதனை செய்கிறது, இந்த சட்ட ஆலோசகர்கள் வழிகாட்டுவது, இந்த பேச்சாளர்லாம் இருப்பாங்க, ஊக்கமாக பேசி மற்றவங்களுடைய மனசை கவருவாங்க. அது மாதிரி பேசுகிறது இது வரும். இவங்க பேச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு டைலாக் மாதிரி இருக்கும். அவங்க பேச்சே சுருக்கமாக பேசுவாங்க, ஆனால் மனசில் பதிகிற மாதிரி பேசுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை 1000 வார்த்தைக்கு சமமாக இருக்கும், மகா வாக்கியம் மாதிரி இருக்கும் இந்த அம்சம் உள்ளவங்க. அடுத்து லக்னத்திலிருந்து ஆருட லக்னம் 3இல் விழுந்தால் அவர்கள் தன்னம்பிக்கை தைரியம் மிக்கவர்களாகவும் தான் பேச நினைப்பதை எப்பேற்பட்ட சபையாக இருந்தாலும் கூச்சநாச்சம் இல்லாமல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவர்களாகவும் தன்னுடைய பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாகவும் வருவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஜீவசத்து நிறைஞ்சிருக்கும். இவங்க தொட்ட காரியம் விளங்கும். ஒரு கடையை தொடங்கி வைக்கிறாங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும். இவங்களுடைய பேச்சு எடுபடும். ஆனால் என்னன்னா இவங்க அப்பாவை விட ஒரு பிரசித்தி அடைகிறனால
அப்பா விட இவர் நல்லா இருவார். இவர் வளர வளர அப்பாவுடைய வாழ்க்கை சற்று தேய ஆரம்பிக்கும். இந்த அம்சம் உள்ளவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அதை கவனித்து பார்த்தா தெரியும், அனுபவித்து பார்த்தா. நான் நிறையா இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதே சமயத்தில் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இவர் ஒரு சொந்த உழைப்பு தான் காரணமாக இருக்கும். யாரை நம்பியும் வாழ மாட்டாங்க, சொந்தமாக உழைப்பாங்க. இவங்கள்ட்ட கூட சேர்ந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த உழைப்பால் வாழ்ந்ததாக இருக்கும், வாங்கினதாக இருக்கும். அம்மா கொடுத்தாங்க, அப்பா கொடுத்தாங்க, அண்ணன் தம்பி கொடுத்தாங்க, அப்போலாம் இருக்காது. இவங்க தான் மற்றவங்க கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க மற்றவங்கள்ட்ட வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க, கொடுக்கறதுக்கு சந்தோஷப்படுவாங்க, கொடுத்து பழகுவாங்க, வாங்க மறுக்கும் மனசு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆருட லக்னம் 3 விழுந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க பிறர் முன்னேறுவதற்கும் தன்னால் முடிந்த உதவிகள் செய்வாங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும். சிறப்பு அம்சம்னா என்னென்னா, விதியை மதியால் வெல்லும்பாங்கள்ல, அது இவங்க தான். அவங்க நல்லதோ கெட்டதோ பிறரால் எதெல்லாம் சாதிக்க முடியாதவங்களும் சாதிப்பாங்க. பிறரால் சாதிக்க முடியாததையும் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பிறர் சாதிப்பதற்கு வழியும் காட்டுவாங்க. இது ஒரு அம்சம். அடுத்து ஆருட லக்னம் 4 விழுந்தால் அவங்க சுய திறமையால் இடம், வீடு, வாகனம், செல்வ செழிப்பு இதெல்லாம் நல்லபடியாக அவங்க தேடிக்குவாங்க. தாயுடைய குணாதிசயம் இவங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். தாய் மீது அன்பு, பாசம், நேசம் அதிகரிக்கும். அம்மாவும் பார்த்திங்கன்னா இந்த பையனை ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப பற்றோட பாசமாக இருப்பாங்க. அதில் நிறையா ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். இந்த யாருக்கெல்லாம் இந்த ஆருட லக்னம் 4ஆம் இடத்துல உள்ளதோ அந்த தாயோடைய ராசியோ நட்சத்திரமோ லக்னமோ அந்த பையனுக்கு இருக்குது. இந்த அம்சம் உள்ளவங்க பேரில் இடம், வீடு, வாகனம் எது வாங்கினாலும் நல்லா நீடிக்கும், நிலைக்கும், மென்மேலும் விருத்தி ஆகும். இந்த ஆருட லக்னம் 4 யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட யாரெல்லாம் வேலைக்கு சேர்றாங்களோ அவங்கள ஒரு தொழிலாளியே நினைக்க மாட்டாங்க. அவங்களும் நம்ம தொழிலில் ஒரு அங்கவாளி, அங்கத்தினர். அவங்க இருக்கோம் தான் நாங்கள் இருக்கோம், அவங்களால தான் நம்மளாக இருக்க முடியும் நினைப்பாங்க. தன்னுடைய ஒரு அங்கமாக நினைப்பாங்க. அதே மாதிரி குறைஞ்ச வசதி இருந்தாலும் சரி, அதை வச்சு நிறைவாக எப்படி வாழ்கிறது, மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறது, சந்தோஷமாக எப்படி வாழ்கிறது, பிறகு பகிர்ந்து கொடுத்து எப்படிலாம் வாழ்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சு நல்லா புகழோடு வாழ்வாங்க. அதனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த 4ஆம் இடமும் பார்த்திங்கன்னா இந்த உபய கேந்திரம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனமாக இருந்து விட்டால் இவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் நிறைவாக வாழ்வாங்க. எல்லா வகையான சௌபாகியமும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே தீர்ந்துடும். நோய் வந்தாலும் அது கிடைக்கிற டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல மருந்து கிடைக்கும். ஒரு பகை வந்தாலும் அதை காப்பாற்ற ஒரு நண்பன் கிடப்பாங்கிற மாதிரி இவங்க கூட ஒரு தெய்வ சக்தி இருந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கும். இந்த லக்ன கேந்திரத்தில் எந்த அளவுக்கு கிரகம் இருக்கோ, பலம் இருக்கோ, அதே அளவுக்கு 4லையும் இருக்கும். இன்னும் மற்ற பாவங்களில் இந்த ஆருட லக்னம் விழுந்தால் என்னென்ன பலன் உண்டாகுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.